வணக்கம் நேயர்களே. உணவே மருந்து அப்படின்னு நம்ம பேச வேண்டிய கட்டாயத்திற்கு ஆட்பட்டிருக்கிறோம். இது உணவுங்கிறது நம்ம முன்னோருக்கு முன்னோர்கள் அவங்களாம் சொன்னது தானே. அப்புறம் ஏன் இப்போ வந்து உணவை பற்றி இப்படிலாம் நம்ம டிவிலாம் உட்காந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு நம்ம கூட நினைக்கலாம். உணவை பற்றி நமக்கு தெரியாத விஷயமா சார்? நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க? எல்லா டிவியும் திறந்தாலும் சமையல் நிகழ்ச்சியில் உணவை பற்றி சொல்கிறாங்க, மருந்து பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடும். இந்த உணவு அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவரே வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறள்ல ஒரு 133 அதிகாரத்தில ஒரு அதிகாரமாக உணவு அப்படிங்கிற அதிகாரத்தையும் படைத்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போதே இந்த உணவினுடைய முக்கியத்துவம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த உணவு அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட உணவு இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கணக்கு போட்டுகிட்டே வாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம்? காலையில் என்ன சாப்பிட்டோம்? மதியம் என்ன சாப்பிட்டோம்? நைட்டு என்ன சாப்பிட்டோம்? அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தீங்கன்னா 30, 35 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி அதில் வந்து 90% உணவுகள் இல்லாமல் போயிருக்கு. காணழிஞ்சு போயிடுச்சு. காணழிஞ்சு போச்சா? ஆமாம், காணழிஞ்சே போச்சு. இப்போ அது வந்து நம்முடைய பழக்கத்தில் இல்லை. இது எப்படி காணழிஞ்சது? இப்போ காணழிஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறது ஹேபியஸ் கார்பஸ் மண்ணுலாம் போடுறாங்க. அந்த மாதிரி இந்த காணடைந்த உணவுகள் ஏன் காணடைஞ்சது? யார் காணடிச்சாங்க? இந்த காணடித்ததற்கு பின்னாடியே வந்து ஏதாவது வந்து சதி இருக்கா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா மிக பயங்கரமான சம்பவங்கள்லாம் இதற்கு பின்னாடி இருக்குது. மகா பயங்கரமான ஆசாமிகள்லாம் கூட இதற்கு பின்னாடி நம்ம சாப்பாட்டு தட்டை மாற்றினதில் அவர்களுடைய பங்கும் இருக்குது. ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, கரிபியன் தீவுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட மிஷினரிஸ் வந்து போகிறாங்க. அந்த மிஷினரிஸ் போயிட்டு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எப்படி, கடவுள் எங்கே இருக்கிறாரு, கடவுள் எப்போ வருவார், கடவுள் வருகின்ற போது நீங்கள்லாம் ஆயத்தமாயிருங்கள் அப்படின்ற அந்த விஷயங்களை அவர்களுக்கு வந்து அந்த மிஷினரிஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கும்போது அந்த மிஷினரிஸ்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கரிபியன் தீவுகளில் ஒரு மருத்துவமனையும் காட்டுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மலை மக்கள், ஆதி மக்களுக்கு மருத்துவ வசதியை நம்ம கொடுத்து அவர்களோட நம்ம உறவுகளை நம்ம மெயின்டைன் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த மருத்துவமனை கட்டுறாங்க. அந்த மருத்துவமனையில் ஃபார்மசி இருக்குது. அந்த ஃபார்மசியில் நிறைய மருந்துகள்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதில் வந்து பிபிக்கு மருந்து இருக்குது, கொலஸ்ட்ராலுக்கு மருந்து இருக்குது, சக்கரை வியாதிக்கு மருந்து இருக்குது, ஹார்ட்டுக்கு மருந்து இருக்குது, இதய மருந்துகள் இருக்குது, ரத்தம் வந்து அடர்த்தியாச்சுன்னா அதை டைல்யூட் பண்ணுற மருந்து, இப்படி ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் மருந்துகள் அந்த ஃபார்மசியில் வைக்கப்பட்ட உடனே 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. நிறைய மருந்துகள் போச்சு. எதுக்கெல்லாம் மருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காயமாச்சுங்க, பாம்பு கடிச்சிச்சுங்க, எலி கடிச்சிச்சு, கீழே விழுந்துட்டேன், எலும்பு முறிஞ்சிச்சு, இப்படி தான் மக்கள் வந்தாங்க. மற்றபடி இவங்க எடுத்துகிட்டு போன இந்த கொலஸ்ட்ராலுக்கான மருந்து, பிபிக்கான மருந்து, சக்கரை வியாதிக்கான மருந்தெல்லாம் ஒரு மருந்து கூட போகலை. வாங்கிட்டு போன மருந்து எல்லாமே டிஸ்போஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஏன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அங்கே இதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, மேலிடத்துக்கு, தலைமையகத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம், அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டினா இவ்வளோ மருந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அவங்க யாருமே வாங்கலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சரி ஓகே, மருந்து தான் வாங்கலை, நம்ம வந்து அதுக்கு பதிலாக நம்ம உணவுகள்லாம் கொடுத்து அனுப்புவோம். ப்ரெட்டு, நம்ம சாப்பிட்ற ப்ரெட்டு, கோதுமை பொருட்கள், இதெல்லாம் அந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினரி மூலமாக திரும்ப இதை வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கோதுமை, அப்புறம் இவங்க செஞ்ச ப்ரெட் ஐட்டங்கள், இதெல்லாம் வந்து அவங்கள சப்ளை பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு 6-7 மாதம் கழிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாகி பேஷண்ட் வந்தாங்க. அப்புறம் கொலஸ்ட்ரால் மருந்து கொஞ்சமாக அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு இவங்க லெட்டர் போட்டாங்க. 2வது பிபி பேஷண்ட் வர ஆரம்பித்தாங்க. திரும்ப பிபி மருந்து அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு இவங்க ஓலை அனுப்பிச்சாங்க. அப்புறம் சக்கரை வியாதி, ஹார்ட்டுக்கான மருந்து, பிளட் தின்னிங் மருந்து, இவ்வளோ மருந்தும் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தோடனே அந்த மருந்துகள் சேல்ஸ் இல்லை, சும்மா தான் கொடுத்தாங்க அப்போது. ஏன்னா மிஷினரிகள் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது. அதற்கு பிறகு தான் இந்த மருந்துகள்லாம் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயமாக ஆச்சு. அப்புறம் டக்குன்னு இந்த மருந்து கம்பெனிகளுக்கு ஒரு ஜர்க்காச்சு. ஆகா, உலகம் முழுக்க நம்ம இவ்வளோ நாள் சும்மாவே இருந்திருக்கிறோமே, நமக்கு வேலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இந்த மருந்துகள் விற்பதற்கு முன்பாக அந்தந்த நேட்டிவ் பீப்புள்ஸ், அதாவது வந்து இயற்கையாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய உணவை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்தால், என்ன சாப்பிட்றீங்க, கூழ் குடிக்கிறியா, என்ன கூழ் அசிங்கமாக இருக்குது, கேழ்வரகு கூழ், கம்மங்கூழுன்ட்டு. நாங்களாம் பார்த்தீங்களா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெட்டு சாப்பிடுவோம், நாங்களாம் ரொட்டி சாப்பிடுவோம்,
சப்பாத்தி சாப்பிடுவோம், பரோட்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய உணவுகளையும் மாற்றினாங்க. மாற்றினோடனே எல்லாரும் பேஷண்ட் ஆனாங்க. பேஷண்ட் ஆனவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை வியாதி அதிகமாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பிபி அதிகமாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு எல்லாமே அதிகமாச்சு. அதிகமானவுடனே முதல்ல வந்து இனாமாக அந்த உணவுகளை கொடுத்த அந்த கம்பெனிகள் அதற்கு பிறகு இவங்களுடைய உணவு முறைகள்லாம் மாற்றின பிறகு மருந்துகளை உலகம் முழுக்க சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சக்கப்போடு போடுது என்னது, உணவுள்ள மருந்து. அதனால் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நம்மை சுற்றி நம்ம வயலில் நம்ம தோட்டத்தில் எதெல்லாம் விளையுதோ அதெல்லாம் உங்களுக்கு அமுதம். பனிமலையில் வசிக்கக்கூடிய மனிதனுக்கு நம்ம உணவை கொடுக்கக்கூடாது. பனிமலையில் இருக்கிற மனிதன் சாப்பிட்ற உணவையும் நம்ம சாப்பிடக்கூடாது. நமக்கான உணவு நம்மளை சுற்றி விளையுது. அந்த இயற்கையோடு இயந்தே நம்ம வாழ்க்கையை நடத்துகின்ற போது நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையும் மருந்தில்லாத வாழ்க்கையும் மருந்தில்லாத உலகமும் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்து கொண்டால் என்றென்னும் நிலைமையோடு நம்ம வாழ முடியும். உணவே மருந்து அப்படிங்கிறதையும் நம்ம மனதில் இருத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.